போய் சாரி கேளுங்க. மாமா, அப்பா பாவம் மாமா, போய் பேசுங்க. தப்பு உங்க மேல்தான் ஆதி. நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதுல்ல. ரொம்ப யோசிக்காதீங்க, போய் பேசுங்க. உனக்கெல்லாம் 1.5 கோடி செலவு பண்ணி துணிக்கடை வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏங்க ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என் சந்தோஷத்தை கெடுக்காத மாதிரி எது வேணாலும் கேளு. உங்க சந்தோஷம் தான் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கீங்க, எதுக்காக சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன லட்சுமி, பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்குது. நீங்க பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா? நான் அப்படி என்ன பண்ணிவிட்டேன்? வர மாசம் 18 வந்தா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் முடிய போகுது. இந்த 30 வருஷத்துல நான் உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. லட்சுமி, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடாதுதா. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா தெளிவா பேசு. நான் உங்களை நேராவே கேக்குறேன், நம்ம ஆண்டாலும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லட்டுமா, நம்ம ஆண்டாள் கூட அந்த பயில செத்து வச்சு பார்த்தாலே எனக்கு வயிறு எரியுது. கருத்தா, மருந்தளவு கூட அந்த அழகர் பையில எனக்கு பிடிக்கல. ஆனா என் பொண்ணு ஆண்டாளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனாலதான் எனக்கு அவனை பிடிக்குது. ஏங்க, இப்படி குழப்பமா பதில் சொன்னா எப்படிங்க? ஏண்டி, அதான் சொல்றான்ல, எனக்கு அவனை பிடிக்கல. ஆனா ஆண்டாளுக்காக அவனை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஆண்டாள் சந்தோஷம் தான் முக்கியம். என்னத்த, மாமாக்கு என்ன பத்தி பேசலாம்னா தூக்கமே வராது போலயே. நேரமும் ஏன் நினைப்புதான் இல்லையா? அத்த, இது சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் லைட்டா நெஞ்சு கறிக்குது. பெருங்காய போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறீங்களா? சரிங்கம்மா. சரி போங்க. என்னங்க மாமா, போனெல்லாம் நல்லா ஓரமா போய் பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன 2-3 நாளா போனெல்லாம் வந்தா தனியா தானே போய் பேசிட்டு இருக்கிறீங்க? தனியா பேசுற போன தனியா தாண்டா பேசணும். ஆமா, இல்லனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. என்னடா பேச்செல்லாம் ஒரு லந்தா இருக்கு? அப்படி இல்ல இல்லையா? என்னதான் இருந்தாலும் நீங்க என் பொஞ்சாதிக்கு அப்பன், எனக்கு மாமனாரு. தப்பா இருக்கீங்கன்னா தப்பா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லையா? நான் என்னடா தப்பா இருக்கேன்? அது உங்களுக்கே தெரியும் தானே. இந்தாருங்க, என் வயசுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், என்னையும் ஆண்டாலையும் நீங்க பிரிக்க நினைக்கிறது சரி கிடையாது, தப்பு. நீங்களே உங்க மக வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது நல்லா இருக்கா? எங்களை அப்படியே விட்டுருங்க. எதுக்கு நம்மளுக்குள்ள பகை? என்ன இருந்தாலும் நீங்க என் மாமா, நான் உங்க மருமக. எதுக்கு நம்மளுக்குள்ள இதெல்லாம்? ஏப்பா ஏய், ஐயோ என் பொழப்பே போச்சு. ஊரு பேரு தெரியாதவன் என்ன யாருன்னு கேட்டா பரவாயில்ல. இத்தனை நாளா ஒன்னா இருந்துட்டு எனக்கு தாலி கட்டிட்டு என்ன யாருன்னு கேக்குறாரு. நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? யார் நீயே? நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டின? அட பாவி மனுஷா, கருப்புசாமி கோயில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டினியே, அத மறந்துட்டியா? என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? கரட்டு பட்டிக்கு மேற்க எனக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சியே, அத மறந்துட்டியா? கொஞ்சம் சும்மா இருமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட நேரம் வரும்போது சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன்னு என்ன ஏமாத்தி புட்டியா? ஏயா என்
தலையில இப்படி ஒரு இடிய போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? உன்னை நம்பி தானே என் முந்தாடிய விரிச்ச. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நான் இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். ஐயோ, ஏய் இங்காரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிற நீ? யாரு இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லான்ட்டு வச்சுக்க. என்னது? இல்லனா என்னையா பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போவியா? வா போலாம், வா வா, இப்பவே போய் நியாயத்தை கேட்கலாம். நான் இதுக்கு உங்க கூட வரணும்? உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். டா, குடி அத்தை. ஐயோ சாரி சாரி, இவருக்கு 2 நாளா வர போன் எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருந்தாரு அத்தை. ஒரே சந்தேகமா தானே இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இருந்துச்சு. அந்த சந்தேகத்தோட விட பாருங்க. ஏய் 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 இங்கறா, உன் நாக்கு அழுகி போகும்டா. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது உனக்கு? அதான் சின்னத்த உங்களை பத்தி எல்லாமே சொல்றாங்களே, இதுக்கு மேல என்ன தெரியணும்? கரட்டுப்பட்டிக்கு மேற்க இடம் வாங்கி போட்டேன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா அப்போ? லட்சுமி, இடம் வாங்கினதெல்லாம் உண்மைதான் தா. யாரு ஆனா இவ சொல்ற மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுக்கல நானு. சந்தேகமா இருந்தா இப்பவே வாங்க போலாம். அந்த குடிசை மட்டும் இல்லைனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஏய் ஏய் யாரு, அது அது வந்து தோட்டத்தை பாக்குறவனுக்கு போட்டு கொடுத்த குடிசை. பொய். இப்போ இடம் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ குடிசை இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? யாரு லட்சுமி, யாரு நம்மள பிரிக்கிறதுக்கு யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்பாத நீ.